ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டான வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 6 to 7 பெப்பர் சீட் சேர்த்து நல்லா சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்ததும் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ, கேரட், அப்புறம் பச்சை பட்டாணியில் நான் ஊற வச்ச பட்டாணி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து 5 விசிலுக்கு வச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் நம்ம டேஸ்டான வெஜ் குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் செம்மையான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.